மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள். ஸோ இந்த மாதத்துக்கான ராசி பலன் கேட்கறதுக்காக வந்திருக்கும். ஸோ 12 ராசிக்கு எப்படி இருக்க போது, இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரியான ராசிக்கு எப்படி ஒரு அதிர்ஷ்ட மழைகள் இருக்குது, அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வேலை, கல்யாணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயா சொல்கிறது காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் மெட்ரோபி நேயர்களும் கோடான குறிச்சிருக்கோம். இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். ரேடா 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 திங்கன்னும் ரேடா பயடா ரேடா ரேடா அதே நேரத்தில் உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், இவங்களுக்கு இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தையுமே கன்னியாராசிக்கு பற்றி சொல்ல போகிறோம். கன்னியாராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல சூரியன், அங்கே செவ்வாய் உட்கார்ந்ததுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பணத்தை போடாதீங்க. ஆனால் சில வழிகள் வெற்றிகள் கொடுத்துரும். வெற்றி எதிர்பார்க்காத வழி வரும். அந்த வழிக்கான வழிகள் அவங்களுக்கு இருக்குது. நிறைய வழிகள் மாறும். ஆனால் 10ஆம் இடத்துல குரு பலவிதமான குழப்பங்கள் கொடுத்தாலும் 10ஆம் இடத்துல குரு மாறக்கூடிய தன்மை கிட்ட வந்ததுனால சில மாற்றங்கள் கொடுப்பார். பலவிதமான தடைகள், பலவிதமான வீட்டில் கஷ்டங்கள், நிறைய கடன்கள், செலவுகள், எக்கச்சக்கமான செலவு. இந்த கனவுகள் போப்பு பொறுமையாக அடங்கும். அதுக்கான வழிமுறைகள் இந்த காலம் வந்திருக்கு. அது இந்த ஒரு மாதத்தில் நல்ல வழிகள், மாற்றங்கள் ஏற்படும். புது வேலைகள் கண்டிப்பாக கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் தள்ளி போட்டுருங்க. எந்த ஒரு வீடு வாங்குறதெல்லாம் ஒரு 2 மாதத்துக்கு ரீசேஷன் கூட பண்ணாதீங்க. அதுக்கான வழிகள் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உடல் உபாதைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வயிறு சம்மந்தப்பட்டது, கால், அது இல்லாமல் இடுப்பு கீழே முட்டி இல்லைனா கால் சின்ன அடிகள் படலாம், இல்லைன்னா செலவுகள் வரலாம். அது இல்லாமல் இவங்களோட ராசியில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு செலவுகள் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் இவங்க வந்து எப்படின்னா நம்ம செஞ்சிடுவோம், நல்ல வழி வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமை எதிர்பார்க்கறது வராது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியிலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும். ஆனால் ஒரு பாடல் மட்டும் எதிர்பார்க்காத உலகம் ஃபுல்லாக எதிரொலிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒரு ராசிக்காரர் செய்யக்கூடிய தன்மை இதில் நடக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சில வெற்றிகள் எதிர்பார்க்காம வரும், எதிர்பார்க்காத நிலைமை வரும். ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவியோ இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு செயலோ இருக்காது. ஆனால் எல்லாமே மற்றவங்க வழி வந்துடுவாங்க. நமக்கு வரக்கூடிய செயல் அங்கே இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கேர்ஃபுல்லாக போங்க. மெயினாக இவங்க வந்து பெருமாளை வேண்டது தான் நல்லது. ஆஞ்சநேயர், ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரோ இல்லை பஞ்சமுக ஆஞ்சநேயரோ அதுக்கான வழிபாடுகள் பண்ணுறப்போ நல்ல வழிகள் வரும். குலதெய்வத்தை விடாதீங்க, அது வேண்டது நல்ல பலனை கொடுக்கும்.